ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களின்றி எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதி மஸ்கீல், கோராகின் புத்திரர்ல மஸ்கீல் என்னும் எழுதப்பட்ட சங்கீதம் இது. இந்த சங்கீதத்துல மிக ஒரு அழகான ஒரு வார்த்தை, நான் வில்லை நம்பேன், வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. சில காலங்கள்ல நாம சில நபர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருப்போம், இல்ல சில பொருட்களை நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையா வச்சிருப்போம். இந்த பொருள் இருக்கு பார்த்துக்கலாம், இந்த நபர் இருக்காங்க பார்த்துக்கலாம், இவங்க இருக்காங்க பார்த்துக்கலாம், எல்லாமே அனுகூலமா தானேப்பா இருக்கு, நமக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். சில நேரம் நாம் நம்பின பொருள் நமக்கு உதவி செய்கிறதில்லை, நம்பின மனிதர்கள் நமக்கு உதவி செய்கிறதில்லை. நாம் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த பொருளோ சொத்தோ ஆளோ நபரோ நமக்கு ஒத்தாசையா இருப்பதில்லை. அதான் அவர் சொல்றாரு, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அல்லேலூயா. ஆமா, நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மத்தியில அவர் தாங்க நம்மளை ரட்சிக்கிறார், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம நல்லா இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, நல்லால்னா ஒன்று பேசுவாங்க. நார்மலாக பாருங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்படுது குடும்பம் உதாசீனமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஆயிட்டான்னா சொல்லுவாங்க, இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப திமிரு அதிகமாக போச்சு, கொஞ்சம் 10 காசு பார்க்குறாங்க, பயங்கர திமிரு அதிகமாச்சுன்னு பார்ப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா கஷ்டப்பட்டாலும் குறை சொல்கிறான், இல்லை ரொம்ப நல்லா ஆயிட்டாலும் குறை சொல்கிறான். ஒரு நடுத்தரமாக இருந்தால் அப்படி, அப்போதான் நம்மக்கிட்ட அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். அவங்க பொசிஷனுக்குள்ள அவங்கள விட மேலேயும் போயிடக்கூடாது, அவங்களுடைய கீழேயும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சத்துருக்களாய், நாம் நல்லா இருக்கும்போது சத்துருக்களாக இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆகிட்டா போதும், நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் போதும், நீங்கள் நல்ல வண்டி வாங்கிட்டா போதும், ஒரு வீடு கட்டிட்டா போதும், பொறாமப்படுற மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை உங்கள் சத்துருக்கள் மத்தியில வெட்கப்படாம அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றார், நாங்க எங்கள் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். நீங்க உங்க சத்துருக்கள் மத்தியில அவங்க வெட்கப்படல, அதனால கர்த்தரை துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை, உங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி சொல்லுங்க. உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஏதோ ஒரு நாள்ல, தினந்தோறும் நாங்க உங்களுடைய நாமத்தை நாங்க துதிப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல அவரை உயர்த்துங்கள். உங்கள் சத்துருக்களிலிருந்து அவரே உங்களை மீட்கிறவர், அவரே உங்கள் பாதுகாப்பு. உங்கள் பட்டயம் உங்களை ரட்சிக்கிறது இல்லை, உங்க வில் உங்களை என்ன பண்றது, உங்களை பாதுகாக்கிறது இல்லை, கர்த்தரே பாதுகாக்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வில்லை நாங்க நம்பல, எங்க பட்டயத்தை நாங்க நம்பல, உங்களை நம்புறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு தெரியும், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நாங்கள் தோற்று போக மாட்டோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்க சத்துருக்கள் மத்தியில வெட்கப்பட்டு போகாம, கலங்கி போகாம, தலைகுனிந்து போகாம, தலை நிமிர்ந்து கம்பீரமாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்களை வாழ வைத்தார் என்று துதிக்கும்படி தேவன் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற அத்தனையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.